ஸோ ஹாய், மை நேம்ஸ் பரத் ஃப்ரம் ஸ்கொயர் ஃபீட். நிறைய கஸ்டமர் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து பால்கனி ஸ்கிரீன்ஸ் ஆர்டர் போடுறாங்க. இருந்தாலும் நம்ம மேனுவலை தாண்டி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பால்கனி ஸ்க்ரீனை நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்றேன். அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுலேருந்து பேக்கிங் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதை எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ட்ரீட் யுவர் கான்செப்ட் நீங்களே மாற்றணும் மாட்டிக்கலாம். இல்ல நீங்க டெக்னீஷியனோ இல்ல கார்பெண்டர் வச்சு நீங்க பிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வீடியோ நீங்க ஒன்ஸ் அவங்க பாத்துட்டாங்க அப்படின்னா அவங்களே என்ன ஸோ ஃபுல் வீடியோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி. இங்க என்ன ரெக்குவயர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, இங்கே ஒரு லைட் வருது நமக்கு. சார் நம்ம மோஸ்ட்லி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண சொல்லுவோம். சார் வந்து எனக்கு இங்கே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹேண்டில் வர இருக்கிறது. ஸோ இது எல் ஷேப் இருக்குது. எல்லாமே நம்ம அந்த மேனுவல் பிளேட்ஸ் தான் நம்ம போடுறோம். கேலக்ஸி சூப்பர் இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த வியூ இருக்கோ இதே வியூ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஏர் சர்க்குலேஷனும் நல்லா வரும். ஸோ ஓவரால் 6 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த லிவிங் டோர் போர்ஷனுக்குமே உங்களுக்கு கவர் ஆகும். இந்த ஏரியா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இமேஜ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய கஸ்டமர் வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்ல நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நாங்களே எப்படி யூனிவர்சல் கான்செப்ட்ல பால்கனி ஸ்கிரீன்லாம் மாற்றுறது, ஏன்னா எங்களுக்கு வந்து மெஷர் தானே பண்ண முடியும், நாங்கள் மாற்றுறது பெரிய தரம்ன்ற மாதிரி இது பண்றாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஈஸியான ஃபிட்மெண்ட் தான். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நீங்க அன்பாக்ஸ் பண்றதுல இருந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது ஃபுல்லா உங்களுக்கு ஒண்ணு நீங்க ஓன் கூட நீங்களே பண்ணாலும் உங்களால காசு சேவ் பண்ண முடியும். இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா லோக்கல்ல இருக்க ஒரு டெக்னீஷியனோ கார்பெண்டரோ நீங்க ஹையர் பண்ணி கூட நீங்க இதை ஈஸியா நீங்க மாட்டிக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆயிருமான்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்றதுன்னா, பேக்கிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டெல்லியில இருந்து வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்போர்ட் ஷீட்ல பேக் பண்ணி வந்துடும். நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து ரேப் பண்ணிருப்பாங்க. இந்த பார்சல் ஓபன் பண்றாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பார்சல் ஓபன் பண்ணாலும் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ஃபுல்லா அந்த பபிள் ஷீட்ல உங்களுக்கு ரேப் பண்ணிருக்கும். ஸோ ஃபேக்டரி பினிஷ்ன்றது இதுதான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கோ ஹோல்ஸ் வருவதற்கோ வாய்ப்பே கிடையாது. பார்சல் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஃபேப்ரிக் தான். ஸோ துணி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா நீங்க நைட் வச்சிருக்கீங்கன்னா இந்த பேக்கிங் வந்து நம்ம டைரக்டா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா போட்டீங்கன்னா நம்ம வச்சு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணோம், மேலோட்டமா இப்படி பண்ணீங்கன்னா நமக்கு அந்த பார்ட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ஓப்பன். ஸோ இப்போ வந்து உள்ள இருக்கிற பார்சல் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் பிளைண்டு. அசசரிஸ் வந்து எப்பவுமே தனியா தான் வரும். அசசரிஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 பிராக்கெட். ஸோ இந்த பிராக்கெட் நான் ஜூம்ல காமிக்கிறேன். இந்த பிராக்கெட் தான் நமக்கு இந்த பிராக்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த பிளைண்ட் வந்து நமக்கு நின்றோம். இந்த சைடு கிளிப்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிராக்கெட்ல டாப்ல 2 ஸ்க்ரூ போடணும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நாப் இருக்கும். ஸோ நாபோட இந்த பல்செட்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வச்சு நிப்பாட்டிட்டோம்னா அவ்வளவுதான். திரும்ப இதுலயும் நம்ம மேல டாப்ல 2 ஸ்க்ரூ போட்டோம்னா உங்களுக்கு பிளைண்ட் ஃபிக்ஸடா நின்று. ஸோ இதை நம்ம எப்படி பண்றது நான் காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் மெஷர்மெண்ட் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றப்போ நான் அதை எப்படி எடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஈஸி தான். அதில் எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பிளைண்டை எப்படி மாற்றலான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நம்ம இதே பிளைண்டை இப்போ நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சீலிங் மவுண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஸ்பின் பண்ணோம்னா பிளைண்ட் வந்து இப்படி நிற்கும். இல்ல அப்படின்னா இதே பிளைண்ட இப்படி நம்ம பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வால் மவுண்ட். ஸோ இந்த 2 இதுல நம்ம மாட்டோம்னா வால் மவுண்ட். ஸோ உங்களுக்கு சீலிங் மட்டும் தான் இருக்கு, வால் இல்லைனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வால்லே எனக்கு பண்ணி கொடுக்க முடியும்னாலும் தாராளமா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மெஷர்மெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு வால் இருக்குன்னா வால்ல இருந்து ஒரு 3 இன்ச்சு இப்படி இருந்தா இந்த விரல இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த லெவல் இதுக்குள்ள நமக்கு பிளைன் வந்து ஸ்ட்ராங்கா நின்றும். ஸோ மேலே எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி கீழே வந்து ஃப்ளோர் லெவலில் இருந்து நமக்கு வந்து மினிமம் ஒரு 3 இன்ச்லேருந்து ஒரு 6 இன்ச்சாவது அவங்க ஒரு ஆப்செட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம வயர் கேடு மாட்டிக்கலாம். ஸோ பிளைன் வந்து வயர் கேடோட நிற்கும் போது என்ன வென்டிலேஷன் அடித்தாலும் நமக்கு மூவ் ஆகாது. ஸோ எதுக்காக இந்த பால்கனி ஸ்க்ரீன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு 6 ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்.
80% நமக்கு வந்து யூவி ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். வெளிச்சம் மட்டும் தான் உள்ள வரும், எந்த ஒரு பொருள் உள்ள வராது. செகண்ட் வந்து நீங்க வியூ நல்லா இருக்கும். ஸோ பால்கனி வியூ வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்காக நம்ம இந்த பால்கனி இது பண்றோம். ஸோ வியூ நல்லா இருக்கும், வென்டிலேஷனுமே நல்லா இருக்கும். ஸோ 3 ப்ராப்ளம் நமக்கு இதாயிருது. டே டைம்ல பிரைவசி, வெளியே இருந்து யாராலையும் உள்ள பார்க்க முடியாது. ஸோ பிரைவசியா இருக்கும், உள்ள இருந்து நீங்க வெளியே பார்த்துக்கலாம். ஸோ டே டைம் பிரைவசி. நைட்ல மட்டும் நீங்க லைட் போட்டீங்க அப்படின்னா ஆள் இருக்காங்கன்னு தெரியுமே தவிர்த்து இன்னார் தான் இருக்காங்கிற மாதிரி தெரியாது. ஸோ இந்த 4 ப்ராப்ளம்ஸ். இது போக டஸ்ட் உள்ள வராது. மழை தண்ணியுமே மெஷினில் பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வடிஞ்சிடும். ஒரு 5 ஃபீட் பால்கனி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 1 ஃபீட் மட்டும் தான் உங்களுக்கு வெட்டாக இருக்கிறத தவிர்த்து ரிமைனிங் அந்த 4 ஃபீட் வந்து உங்களுக்கு ட்ரையாக தான் இருக்கும். அதே மாதிரி பிசிக்கல் பேரியராகவும் ஆக்ட் ஆகும், பூரா அதுவும் உள்ள வராது. ஸோ இந்த மேஜர் 6 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி 2 பிளைண்ட் கார்னர் பிராக்கெட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு இப்போ இந்த இதுவே எனக்கு போதும் அப்படின்றவங்க தாராளம் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதிக வென்டிலேஷன் அடிக்கும், காத்தடிக்கும் போது எனக்கு பிளைண்ட் வந்து எனக்கு மூவ் ஆகக்கூடாது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வயர் கேட் இன்ஸ்டால் பண்றது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கீழே இருக்கிற அலுமினியம் சேனலுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி நம்ம யூ கிளாம் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த யூ கிளாம் மாதிரி அங்க ஒரு 2 கார்னர்ல வந்துடும். இதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா, மேல ஒரு யூ கிளாமும் அங்க ஒரு யூ கிளாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 2 யூ கிளாமுக்கு வந்து இந்த வயர் கேடு அதை நம்ம குக்கி மாதிரி போட்டு லாக் பண்ணிடுவோம். கீழே இதே மாதிரி இழுத்து லாக் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பிளைண்ட் நம்ம ஏற்றி இறக்குனாலும் அந்த வயர் கேட்லேயே தான் அது மேலே ஏறி இறங்கும். என்ன வென்டிலேஷன் அடித்தாலும் பிளைண்ட் வந்து மூவ் ஆகாது, அந்த வயர் கேடோட ஸ்டிப்னஸ்லேயே நின்றும். இதுதான் வயர் கேடு SS304 நினைக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணணும், ஏன்னா உள்ள வந்து பேக்கிங் வந்து டைட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வயர் கேடுன்னு சொல்றது. இது வந்து எப்பயுமே நம்ம என்ன ஹைட் கொடுக்குறோமோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து எனக்கு பாட்டம் வரை எனக்கு ஹேண்ட்ரில் வேணும், இது வயர் கேட் வேணுன்றதுனால நம்ம இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ 2 பீஸு இதை நான் வந்து எப்படி இது பண்ணுறேன். இப்போ நம்ம பிளைண்டை வந்து அழகாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் விட்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவுட்ரு டு அவுட்ரு, அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் மவுண்ட்டோ சீலிங் மவுண்ட்டோ, ஒரு வால் மவுண்ட்டாக இருந்தால் ஒரு 3 இன்ச்சு மேலே டெப்த்து வந்து எவ்வளோ உங்களுக்கு ஹைட் வேணுமோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம மெட்டல் நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இதுவரை போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நான் மேனுவலும் கொடுத்துட்டேன். ஸோ ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹோப்ஃபுல் நல்லபடியாக உங்களுக்கு கிளியராக எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியராகவும் நினைக்கிறேன். ஸோ இது போக உங்களுக்கு ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா 24/7 நீங்கள் எப்போனாலும் எங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். மெட்டீரியல் டேமேஜ் எந்த ஒரு கோரினாலும் நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 20 to 30% மினிமம் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் டூ இட் யுவர் செல்ஃப் கான்செப்ட் மூலியமாக. தேங்க்யூ.